தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் பட்டு வீட்ல இருந்தான்னா, வீட்டு வேலை பட்டு பார்த்துக்கிறதுக்கு சரியா இருக்கும். ஃப்ரீ டைம் கிடைக்கிற மாரியே இருக்காது. அவ தூங்குற டைம்ல ஏதோ வேலை பார்த்துட்டு இருப்பேன். இல்லைன்னா, அவ ஏதோ பொம்மை எடுத்து போட்டுருவா. நான் எடுத்து வைக்கிறது, அவ எடுத்து வைக்கிறது அந்த மாரி பிஸியாவே போயிட்டுருக்க மாரி இருக்கும். ஃப்ரீயா டைம் இருக்கிற மாரியே இருக்காது. இன்னைக்கு வந்து அவ அவங்க தாத்தா, பாட்டி வீட்டுக்கு போனனால, எப்படி வரதுக்கு ஒரு 3 to 4 ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கொஞ்சம் டைம் ரொம்ப ஃப்ரீயா இருந்த மாரி இருந்துச்சு. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் தலைக்கு வச்சுட்டு, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு ஜூஸ் போட்டுட்டேன். அம்மா மொளாம்பழம் வாங்கி வச்சிருந்தாங்க. இவ்ளோ பழம் ஒருத்தர் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு, பாதி எடுத்து ஃப்ரிட்ஜில வச்சுட்டு, மீதி பழம் மட்டும் நான் ஜூஸ் பண்ணி குடித்தேன். ஜூஸ் போட போட அ இந்த இன்ஸ்டாகிராமோ இல்ல சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணவே இந்த ஓம் காலேஜ் ஜெய் காலே படத்தோட ப்ரொமோஷன் தான் போயிட்டுருக்கு. சரி நம்மளும் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ரெடிமேட் பாப்கார்ன் இருந்துச்சு. அதையும் பொரிச்சு எடுத்து டிவி முன்னாடி வச்சுட்டு உட்காந்து வீடியோக்காக தான் உட்காந்துட்டு இருக்கேங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே படுத்துனேன். படம் முடிஞ்சு ரொம்ப நேரம் கழிச்சு தான் பாப்பா வந்தா. நீங்க ஃப்ரீ டைம் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க?